வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். இன்று ஒரு அரிய செய்தி, மணிமேகலை அ சொல்லக்கூடிய செய்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அது இதுதான். "உயிர்களெல்லாம் உணர்வு பாழாகி". அப்போ உயிர்களுக்கு உணர்வு பாழாயிடும். உயிர் இருக்கும், உணர்வு பாழாயிடும். சரி, இன்னைக்கு அது ஆயிருக்கா? அப்படிங்கிறத சரி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஆகல, ஓரளவு ஆயிருக்குன்னு சொல்லலாம். பொருள் வழங்கு செவித்துளை தூர்ந்து. காதில் ஒலி கேட்கும், சொல்லெல்லாம் புரியும். ஆனால் பொருளை உள்வாங்கிக்கக்கூடிய இடத்துல தூர்ந்து போயிடும் அப்படிங்கிறான். இன்றைக்கி இப்படி இருக்கான்னா, ஆமாம், அந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு பொருள் வரும்போது அதை உள்வாங்கிற வலிமையை ஒரு தலைமுறை இழந்து நிற்கிதுங்கிறத ஓரளவுக்கு சொல்ல முடியும். தூர்ந்து அறிவழிந்து, அதான் அழியுதே, இதனால அறிவழியுது. அப்போ பாருங்கள், உணர்வு பாழாயிடுச்சு, பொருள் காதுக்குள்ளே போகாதனால அறிவு அழிஞ்சிருச்சு. வரம் தலை உலகத்து அறம் பாடுக்கிறங்க. அப்போது உலகத்தில் வரம், பஞ்சம் வந்துருச்சு. அறம் பாடுக்கிறங்கிருச்சு, பாடுக்கிறங்கிருச்சு, பாட்டை கிறங்கிருச்சு. இந்த பாட்டை அப்படிங்கிறது இந்த நாட்களின் தொகுப்புங்கிற அறிவு இன்றைக்கி இழந்து நிற்கிறோம். கிறங்க. சுடர் வழக்கற்று தடுமாறு காலை. இப்போ சுடருடைய வழக்கு என்ன அப்படின்னா, காலையில் வர்றது கதிர், முற்பகல் வெயில், பிற்பகல் வெயிலை தான் சுடருங்கிறாங்க. அந்த சுடரோட வழக்கு என்னென்னா, மாலை நேரத்தில் குளிர்ச்சி ஆகிடணும். அந்த பிற்பகலில் வந்து வெயில் அளவு கூடக்கூடாது. இப்போ அப்படி கூடிருச்சு. இப்போ வழக்கற்று தடுமாறு காலை. தடுமாறு என்னெல்லாம் தடுமாறுது? முழுநிலவே தடுமாறு காலை. ஓர் இளவள ஞாயிறு, அதாவது உதயசூரியன், தோன்றியதென்ன நீயோ தோன்றினை அப்படின்னு மணிமேகலையோட வரவு பற்றி ஒரு தெய்வம் வந்து சொல்கிறதான செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நின் அடிபணிந்தேன், அறத்தின் வித்து ஆகிய உன்னை, அறத்தின் வித்தாக நீ வந்திருக்கிற, ஓர் திறப்படற்கு ஏதுவா செய்யிழை செய்தேன். இது மணிமேகலையில் மந்திரம் கொடுத்த காதை 7:49. இதை ஒரு ஓவிய விளக்கமாக நான் போட்டு இந்த செய்தியை நான் சொன்ன நாள் வந்து 23/6/2015. இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். தமிழர்கள் அறிவிழந்தால் உலக உயிர்களெல்லாம் உணர்வு இழக்கும். தமிழர்களின் அறிவு புதுப்பிக்கப்பட்டால் உலகம் பயன்பெறும். தமிழை தூய்மைப்படுத்துவதன் மூலமாகவும் அதன் தூய்மையை காப்பாற்றுவதன் மூலமாகவும் கழிபேராண்மை கடனிருக்கும் பெரும் போராளிகளே அவ்வப்போது உயிரீகம் செய்து தமிழர் மரபறிவை மீட்டுள்ளனர். மணிமேகலை துறவு, முத்துக்குமாரின் உயிரீகம் போன்றவை அத்தகைய திருப்புமுனையை ஏற்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளே. இயற்கை தன்னை தமிழாக செதுக்கிக் கொண்டு அவ்வப்போது புதுக்கிக் கொள்கிறது. இது அந்த செய்தியிலேருந்து அன்னைக்கு நான் தந்த ஓவிய விளக்கம் இதுதான். அதோட இன்னொன்று சொல்லியிருக்கேன். மையறு தொல்சீர் உலகம் அறியாமை நெய்யிலா பால் சோற்றி நேருது நாலடியார். அதாவது அப்படி ஒரு மையறு தொல்சீர் உலகம், ஒரு முந்தைய உலகத்தில் இந்த மை இல்லாமல், இந்த இழுக்கு இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம உணர்றோம் இல்லையா? அந்த அறிவு நிலையில் உணர்றது கூட, அது கூட புலவர்களால் முடியாத நிலை வருமா அப்படின்னா, அப்படி வந்துருச்சுன்னா அது தப்பு அப்படிங்கிறத அந்த பாடல் சொல்லுது. நெய்யிலா பால் சோறு, அதாவது நான் வந்து நெய் சோறு தான் சாப்பிட்றேன், ஆனால் கையில் எதுவுமே ஒட்டலைன்னு சொன்னால் அதுக்கு என்ன? நெய்யிலா பால் சோற்று நேர், அது சுண்ணாம்பு தண்ணின்னு இருக்கும். இதைத்தான் சொல்கிறோம். பால் சோற்றில் நெய்த்தன்மை இருப்பது இயல்பானது போலவே தமிழர் உணர்வில் தமிழ் புத்தாண்டு பற்றிய புரிதல் இருப்பதும் இயல்பானது. இல்லை என்று தமிழ் கூறினால் அது அறியாமையில் சொல்லுவாங்க, திருத்திக்கணும். இல்லை என்று தமிழர் அல்லாதார் கூறினால் அது மறைப்பு முயற்சி, அதாவது பகை. இது புரியும்படி விளக்கி சொல்ல வேண்டிய தமிழறிஞர்கள் கடமை. தமிழறிஞர்கள் சொன்னாங்களா? கடந்த 5 ஆண்டுகளாக சொன்னாங்களா? சொல்லலைன்னா இவங்க எப்படி தமிழறிஞர்கள் ஆவாங்க? இல்லை தமிழினத்து தமிழறிஞர்களா? என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ இந்த வீட்டுக்கு போகிற அரசு, திமுக அரசு, நம்ம இது தேர்தல் காலம், இதை பற்றி இப்போ பேசாமல் எப்போ பேச போகிறோம்? இது செய்யலை அப்படின்னா, அப்போ இன்னொரு இப்போவே அவங்க ஒரு தப்பான கட்டமைப்பில் தானே வர்றாங்க. அது அடுத்து வந்து என்ன செய்ய போகிறாங்க? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. நான் சொன்ன செய்தியெல்லாம் பழைய செய்தி, புது செய்தி ஒன்றும் இல்லை. அதில் உதயசூரியன்லாம் இருக்குது, இளவள ஞாயிறெல்லாம் இருக்குது. ஆனால் வெயிலும் கடுமையாக இருக்குது, நிலா தடுமாறிட்டு, அறம் பாடு கிறங்கி கிடக்கு, எல்லா விடையும் நேர்ந்துருச்சு, இது ஒன்றும் குறையில்லை.
இப்போ இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நம்ம இணைச்சு பார்க்கணும். 1979 நூல்வேலி என்ற ஒரு திரைப்படத்தில் கண்ணதாசனுடைய பாடல் அது. ஆ, பாலமுரளி கிருஷ்ணா பாடினது மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. அந்த பாடலில் ஒரு கணம் ஆ, தவறாகி ஆ, பல யுகம் துடிப்பாய் நீ, ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாய் நீன்னு மௌனத்தில் விளையாடும் மனசாட்சின்னு நிலமகள் அழுத நிலையை அவர் பாடியிருக்கார். இது அப்படியே புறநானூற்று பாடல் 145 இருக்குது. இனவனி நடந்தேறியது இன்னாதுரைவி அரும்படர் கலைமே அப்படின்னு நிலமகள் படும் துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த புரிதல் எல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இது உலகளாவி வரவேற்பு இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த நிலத்தின் பண்பு அது நிலமகளாகவும், திருமகளின் பண்பு என்பது காலக்கணக்கெடு காலமகளாகவும் இப்படி இணைச்சு பார்க்குற ஆற்றல் வந்து புலவர்களுக்கு இருக்குது, பெருங்கலைஞர்களுக்கு இருக்குது, அரசியல் அறிவுடையவர்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் கலைஞர்கள் பேசக்கூடிய அரசியல் எப்படிப்பட்டது அப்படின்னா, கூத்துள் படுவோன் காட்டிய முறைமை அப்படின்னு ஒன்று இருக்குது. அவன் வந்து தலைவனை அடையாளம் காட்டுவான், தன்னை தலைவன்னு சொல்ல மாட்டான். இப்போ அந்த வகையில் நமக்கு அப்படி யாருமே இல்லையே. உன்னை சினிமாவில் நடிக்கிறான், நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறானே, இந்த கேவலத்துக்கு நம்ம என்ன செய்கிறது? அது தப்பு. அது அதை நம்ம ஊக்கப்படுத்தக்கூடாது. இதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக தண்டிக்கணும். தேர்தல் ஆணையமே தடை செய்யணும். தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அறிவு இல்லை. தேர்தல் ஆணையம் தப்பாக நடத்துன்னு தான் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் மக்கள் கவர்ச்சி மிக்க கலைஞர்கள் தேர்தலில் வேட்பாளரை நிற்கிறத தடை செய்யணும். யாம் தமிழர் செயற்களும் தேர்தலில் வேட்பாளரை நிற்காது, அதை சொல்லிட்டு தான் வரும். அதனால் நாங்கள் துணிச்சலாக சொல்கிறோம், இந்த வரக்கூடிய தேர்தலில் தமிழ் தேசியம் என்ற அரசியல் கருத்தியல் தமிழ்நாட்டில் கூட்டணிகளை சிதறடிச்சிருக்கு. இதை பார்த்து படிப்பினையாக எடுத்துகிட்டு எதிர்வரும் காலங்களிலும் தமிழ்நாட்டில் மட்டுமாவது கூட்டணிகளை தடை செய்யுங்க அப்படின்னு நான் கேட்குறோம். ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சியை தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லி அவங்க வேட்பாளர் நிறுத்தலாம், தனியாட்கள் சுயேட்சைகள் நிறுத்தலாம். ரெண்டும் கூட்டணி, ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு என்ன கூட்டணி வேண்டி கிடக்கு? நாங்கள் அதை விரும்பலை, மக்கள் விரும்பலை. அது என்னென்னா அது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசு புதுசாக பலகீனங்களை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வெக்கமாக இருக்குது. அவங்களுக்கு பெருமையாக இருக்கலாம், ஓட்டு போடுறவங்களுக்கு தலைக்குனிவு ஏற்படுத்தக்கூடிய செய்தி. இன்றைக்கி கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து செல்லப்பிராணிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய சர்க்கஸ் கூடாரங்கள் மாதிரி இருக்குது, வணிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல செய்தியை சொன்னால் கூட எடுத்து சொல்கிறதுக்கு இல்லை. பிழைப்புக்கான பயிற்சி இதுதான் கல்விங்கிறல்ல, அறமே கிடையாது. அறம் சொல்லிக் கொடுக்கப்படுறதே இல்லை. போதாக்குறைக்கு சாதி மதம்ங்கிற 2 பேய் அதுவும் இருக்குது. இதோட தாழ்வு மனப்பான்மை, பெரும்பாலானருக்கு தாழ்வு மனப்பான்மை. இவன் தாழ்வு மனப்பான்மையை வச்சுட்டு மற்றவங்க போட மாட்டோம்னு சொல்கிறேன். மோசமான அரசியல். எல்லாத்தையும் உடைக்கணும்னா ஒரே வழி நாங்கள் சொல்கிறது தான். வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு அந்த தொகுதியில் அறியப்பட்ட ஒரு ஆளுமை இருந்தால் போதும். தமிழ் தேசியராக ஒரு தமிழ் தேசிய சார்பாற்றலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அதோட ஒரு தொகுதிக்கு ஒரு அனைத்து மகளிர் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற திட்டத்தை முன்வைக்கலாம். இது யாருன்னா ஓட்டு போடுறவங்க சார்பாக, அதை தான் நான் சொல்கிறேன். அந்த பாட்டை கட்டுதல் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு அறிவு மரபு நம்ம இடத்துல இருக்குது. இப்படித்தான் அறிஞர்கள் முன்னெடுத்த ஒன்றில் சில மாறாட்டங்கள் செய்து திராவிடம் அதை இவ்வளோ காலமாக பயன்படுத்திட்டு இருந்துச்சு. கேட்டால் இது இனம்னு சொல்லுவோம். இனம்னு சொல்லும்போது இன உணர்வுக்கு தமிழ், மொழி உணர்வுக்கு தமிழ், ஆனால் பயன்படுறதுக்கு மட்டும் 3 மாநிலங்களுக்கு விருந்து வைக்கிற ஒரு அரசியல். இது ஒரு மோசமானது. அவங்க பதிவில் இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 1+3, 1 தமிழ்நாடு +3ங்கிறது கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், இந்த 3. இப்போ இந்த 1+3 இருக்க இந்த 4 மாநிலம் சேர்ந்து மிலிட்ரியில் வேறு பேர் வச்சுருக்கான். இது இனிஷியல் தான் சொல்கிறான். ஏதோ ஏஎன்டிகே இந்த மாதிரி இதை போடுறான். ஆந்திரா, கர்நாடகா, டி ஃபார் தமிழ்நாடு, இந்த கே ஃபார் கேரளா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அப்ரிவேஷன் நீங்கள் வச்சுட்டு போயிருக்கலாமே. மொழி வழி மாநிலம் பிரித்த பிறகு அவங்கள அரசியல் 2ஆம் நிலைப்படுத்துறது, அவங்க சிறுபான்மையினாக்கி தமிழ்நாட்டில் தமிழர்களை விட தமிழர் அல்லாதார் பெரும்பான்மைன்னு சொல்கிறது, அவர்களுடைய நலனுக்காக தமிழர்கள் வந்து தங்களுடைய அடையாளங்கள் இழக்கணும்னு சொல்கிறது எல்லாம் தப்பு. இதெல்லாம் சிதறடிக்கிறது தான் தமிழ் தேசியன்ற அரசியல். தமிழ் தேசியம் தற்சார்பு வாழ்க்கை, அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தற்சார்பு அறிவுத்தளத்திலும் தற்சார்பு தான். நாங்கள் வந்து விரும்பினா வேறு மொழி படிப்போம், எந்த மொழியும் எங்களுக்கு பெருசு கிடையாது. ஆனால் எங்களுடைய மொழியை 2ஆம் நிலைப்படுத்திட்டு நாங்கள் எதையும் படிக்கணுங்கிறது தேவையில்லை. அது எங்களுக்கு தமிழில் எல்லா வழிகாட்டுதலும் இருக்குது. அதை மனசில் வச்சு நம்ம இதை சரியாக கொண்டு போவோம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே இந்த நெருங்கி வரக்கூடிய முழு நிலவு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற அறிவை நாம் கொஞ்சம்
மறுஆய்வு செய்யணும். ஏமாற வேண்டாம். இதை பஞ்சாங்கம் சொன்னாலும் சரி, பரதேசி சொன்னாலும் சரி, தூக்கி எறிங்க. வரக்கூடிய நிலவு சித்திரை மாதத்து முழு நிலவு. இப்போ ஒவ்வொரு பௌர்ணமி வர முன்னாலே 12 நாளைக்கு முன்னாடி என்ன தொடங்கிடணும். அதுதான் பாட்டை. சித்திரை பாட்டைன்னு போன பதிவில் பார்த்தோம். இப்போ எதிர்பார்க்குற முழு நிலவு 3ஆம் தேதி வருது ஆங்கிலத்துக்கு. அது வரலாம், இல்லை ஒரு நாள் முந்தி வரலாம்ங்கிறதையும் நம்ம மனசில் வச்சு அடுத்த அடுத்த பாட்டை நம்ம கட்ட பார்ப்போம். அடுத்த பாட்டையில் தேர்தலும் வர்றதுனால ஒரு சிறந்த அரசை நம்ம எப்படி வரவேற்கணுமோ அதுக்கு மனதளவில் நாம் அணியமாகும். நன்றி.